விஜய் அவங்க தாத்தா 2 பேருமே சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் சொல்றாரு, "என்ன நடந்தது தெரியுமா தாத்தா? காவேரி நம்ம சாதாரணமா நெனச்சுட்டோம். ஆனா காவேரி அங்க கொடைக்கானல் போனோனே எல்லாரும் பேசுறாங்க தாத்தா. பெரிய செலிபிரிட்டி மாதிரி பண்றா. எவ்ளோ பேர் தெரியுமா? எல்லாரையுமே தெரியுது. ஆனா என்ன ஒருத்தருக்கு கூட தெரியல தாத்தா. சூப்பர்ல ஆனா எங்க பார்த்தாலும் ஓடுறா. எல்லாரும் பேசுறாங்க. வீட்டுக்கு வா சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. ஐயோ! என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. போட்டியில ஜெயிக்கிறா, போறா, அங்க போய் வழுக்கு மரம் ஏறுறா, என்னென்னவோ பண்றா தாத்தா. என்னால அதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? ஒரு பொண்ணால இவ்வளோ ஆக்டிவா இருக்க முடியுமா தாத்தா? ஐயோ! யாராலயுமே இப்ப இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு பொண்ண நான் பார்த்ததே இல்ல தாத்தா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு தாத்தா காவேரி. அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விஜய் சொல்றாரு. அப்படியா விஜய்? உனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சா? அதுக்கு தான் உன்னை தனியா கூட்டிட்டு போ சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. அப்ப விஜய் சொன்ன எல்லாமே தாத்தா கேட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. என்ன பொண்ணு தாத்தாவா? ஐயோயோ! அப்பப்பா! அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அப்ப அந்த பொண்ண நீ நல்லா பார்த்துக்கணும் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. ஒரு பொண்ண மதிக்கிறது எல்லாமே அவங்க புருஷன் எப்படி நடத்துறாரோ அத பொறுத்து தான் அந்த வீட்ல அந்த பொண்ணுக்கு மரியாதை கிடைக்கும். அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாரு. அப்ப யோசிச்சு பார்க்குறாரு. நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாரு. கொடைக்கானல்ல கைய புடிச்சது, கூட்டிட்டு வந்தது எல்லாத்தையுமே நெனச்சு பார்த்து அப்படியே தானா சிரிக்கிறாரு. இத தாத்தா பார்த்து மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஓகே தாத்தா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் போறாரு. அப்படியே ஊஞ்சல்ல உட்காந்துட்டு பயங்கர கோவமா இருக்காங்க காவேரி. என்ன கோவமா இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாங்க, ஆமா கோவமா தான் இருக்கேன். என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எதுக்காக நீங்க இப்படிலாம் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. என்ன காவேரி இப்படி பண்ற? உனக்கு நான் சப்போர்ட் பண்ணி தானே பேசினேன். உன்னை விட்டு கொடுக்கல பாத்தியா யார்கிட்டயுமே. ஆனா நீங்க என்கிட்ட சொல்லிட்டே போல நிவீனை பார்க்கறதுக்கு. இருந்தாலும் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன் எப்பவுமே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. நான் பார்க்க போனேன்னா உங்களுக்கு தெரியுமா? நான் பார்க்கலாம் போகல. நான் சாதாரணமாக தான் ரோட்ல போனேன். அப்பதான் நிவீன் வந்தான். அதனால தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பேன். அப்படியே நான் போறேன்னு சொன்னாலும் நீங்க போன்னு தான் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நான் நிவீனை பார்த்தேனே அது எதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா உங்களுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நீங்க தான் காரணம். எதுக்காக நீங்க நிவீன் கிட்ட 11 மாசம் வெயிட் பண்ண சொன்னீங்க? நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் எதுக்காக சொன்னீங்க? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமா விஜயை கேட்கறாங்க. அது விஜய் சொல்றாரு. ஆமா 11 மாசத்துக்கு வரைக்கும் தான் நீ நடிக்கணும். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு உனக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிட்டு நீ போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. இந்த சத்தம்லாம் கேட்டு தாத்தா கீழே வந்து அப்படியே பார்க்கறாரு இவங்க பேசுறதெல்லாம். ஆமாங்க, ஆமா 1 வருஷம் அக்ரிமெண்ட்டுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன். 11 மாசம் முடிஞ்சோடனே நானே போயிடுவேன். நான் நடிக்கிறேன்னு சொல்றீங்களே, நான் தாத்தா கிட்ட பேசுறதுலாம் நடிப்பே கிடையாது. உண்மையாக தான் வருத்தமாக பேசுகிறேன். பாட்டி திட்டினா நான் வருத்தப்படுறேன். உண்மையாக தான் நான் வருத்தப்படுறேன். இப்பயும் நான் உங்ககிட்ட உண்மையாக தான் நான் நடந்துக்கிறேன். நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் நடிக்கலை. எல்லாமே உண்மையாக தான் நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா காவேரி கத்துறாங்க. சரி எதுக்கு நீ இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறாரு. கீழே யாராவது கேட்டுற போறாங்க. காவேரி பேசுற எல்லாமே தாத்தா கேட்டு பயங்கரமா வருத்தப்படுறாரு. அப்பா அக்ரிமெண்ட் போட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. காவேரி கத்துறாங்க. இங்க பாருங்க இன்னொரு வாட்டி எதுவுமே பேசாதீங்க. 11 மாசம் முடிஞ்சோடனே நான் போயிடுவேன் என் வேலையை பார்த்துக்கிட்டு. நீங்க என்ன பத்திலாம் கவலையே பட தேவையில்ல. பணத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்ணேன். இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்கறாங்க. இது எல்லாமே தாத்தா கேட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. அப்படியே அங்கேருந்து போறாரு. சரி போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜய் கிளம்பிடுறாரு. ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. அக்காவை பார்க்குறாங்க. அடுத்த நாள் அக்கா பெருக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல அக்கா கிட்ட போய் கங்கா கிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது பின்னாடி தாத்தாவும் வந்து நிற்கிறாரு. அப்படி பின்னாடியே போயிட்டு பயமுறுத்துறாங்க. என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்டுறாங்க. இல்லக்கா சும்மா தான் பண்ணேன். என்னக்கா பண்ற? ஆமா இப்போ உனக்கு என்ன வேலை? எதுக்காக என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? எனக்கு நிறைய வேலை இருக்கு. வீட்லயும் வேலை இருக்கு, கடையில் நிறைய வேலை இருக்கு. போ உனக்கு தான் வேலை இல்லை. அங்கே ஒருத்தவன் இங்கே ஒருத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் படுத்திட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. காவேரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு வெளியே திரும்புறாங்க. அப்போது தாத்தா பார்த்துட்டாரு. ஹாய் தாத்தா எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி பேசுகிறாங்க. என்னம்மா அக்காவுக்கு உன் மேலே கோவம் குறையிலையா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. ஆமாம் கோவமே குறையில. நான் பணத்தை வேற எடுத்துகிட்டு போயிட்டேன்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க. பணத்தை எடுத்துகிட்டு போனால் ஆனால் அது தொலைஞ்சிடுச்சு. அது அக்காவுக்கு சொல்லலை. ஏம்மா சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை சொன்னால் மாமாக்கும் அக்காவுக்கும் சண்டை வரும். அதனால தான் நான் சொல்லலை அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. பாதி பணத்தை பணம் எடுத்துருந்தா நாங்கள் இங்கே வந்தோம். பாதி பணத்தை ஆப்ரேஷன் பண்ணலாம், மீதி பணத்தை வச்சுட்டு இருக்கலாம் தான் வந்தோம். கடைசியில் தொலைஞ்சதுனால எதுவுமே பண்ண முடியல. சரிம்மா ஆப்ரேஷனுக்கு அப்போ என்ன பண்ண பணத்துக்கு? அதுவா அது பெரிய கதை. என்னோட தலையே நான் அடமானம் வச்சுருக்கேன். அப்படியே வால் இருக்குல்ல வால் அங்கே கொண்டு போய் என் தலையை வச்சுட்டேன். அதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டால் ரொம்ப கஷ்டம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி காவேரி தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தாத்தாக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஓ பணத்துக்காக கல்யாணம் பண்ணது இந்த பொண்ணோட ஆப்ரேஷனுக்காக தானா? ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஃபீல் பண்ணுறாரு.
உண்மை எல்லாமே தெரிஞ்சுட்டு யோசிக்கிறாரு தாத்தா. சரி வாங்க தாத்தா, ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. வாங்க. நாம வச்சோம்ல மல்லிப்பூ, அது பூத்திருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நான் காலைல தான் பார்த்தேன். சூப்பரா இருக்கு. வாங்க போகலாம். அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவ கூட்டிட்டு போறாங்க. சரி வா காவேரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வராரு. பார்த்தீங்களா செடி எப்படி பூத்திருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தாத்தா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு.